உள்ளூர்லேயே அடி பின்னிடுவாங்க, வெளியூர் போனால் டவுசரை கலட்டிட்டுல விட்டுருவாங்க அப்படின்னு நம்முடைய விவேக் படத்தில் வரக்கூடிய ஜோக் மாதிரி கடலுக்குள் சண்டை போடுவதற்கு சுரங்கத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஈரான். இதை பார்த்து பயந்து போய் இருக்கக்கூடிய நெதன்யாகுவினுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்களா? லைட்டாக கதறாருல, அதான் நடந்திருக்கு. இதில் சயின்டிஃபிக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நான் வரிசை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 மணி நேரம் மூச்சு திணற அடி, 1 டன் ஏவுகணை உள்ளுக்குள்ளே இறக்கியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளே. இதை பார்த்து பயந்து போன இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்கிருந்துடா வருது ஏவுகணை அப்படிங்கிற அளவுக்கு மிரண்டு போயிருக்காங்க. டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளே பேசலாம், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. வண்டியில் ஃபர்ஸ்ட் கியர் விடுவோமா? 2 டன் எடை இருக்கக்கூடிய போர் முனைகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவப்பட்டதாக ஐஆர்ஜிசி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. பஹ்ரைனுடைய மனாமா, சவுதி அரேபியாவினுடைய தம்மம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அபுதாபி ஆகிய இடங்களில் மறுபடியும் டொம்முன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு சவுண்டு. எப்பா போர் நிறுத்தம்லாம் பண்ணதுக்கு சொன்னியப்பா பெஜஸ்கியான், இப்போ என்னையப்பா எந்த அடி அடிக்கிற அப்படின்னு. அது வேற வாயி, இது வேற வாயி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த போர் நிறுத்தம் மிடில் ஈஸ்டில் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை வெளியேற்றினாலும் தொடர்ச்சியாக அடி விழுந்து கொண்டே இருக்கிறது மிடில் ஈஸ்டில். சரி, இஸ்ரேல் மீது மற்றொரு பேரழிவு தரக்கூடிய ஐரோன் அப்படிங்கிற ஹைபர்சோனிக் ஏவுகணையை ஏவிருக்காங்க ஈரான். இப்போது ஐஆர்ஜிசி அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஹூட் ஏவுகணை சொல்லியிருந்தோம்ல சப்மரைனில், அது ஒன்று. இப்போது ஐரோனை வேற இறக்கியிருக்காங்க. இந்த ஏவுகணைகள் ஜெருசலேம், டெல்லவீவ், ஹைபாவில் இருக்கக்கூடிய முக்கிய வணிக மையங்களை, காசாவில் எப்படி அடித்தா வெறும் கட்டடங்களாக பார்த்தானே அடித்தா, இப்போ வாங்கிக்க அடின்னு சொல்லிட்டு 1948 பார்த்து ரசித்து கட்டினாங்கல்ல யூதர்கள், அதை பூரா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது ஈரான். இஸ்ரேல் முழுமையான இருள மூழ்கி இருக்கிறத படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காட்சிகள் தான் இது. ஓடும் டம்னு விழுகுது, ஆத்தாடி ஆத்தா, இங்கே விழுகுது பாருங்க, சவுண்டு கேட்குதா? இதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஊருக்கு நடுவில் நம்மளை மாதிரி சின்னதாக புல்செடி வைக்காமல் நல்லா பெரிய மரமாக நட்டு வச்சுருக்காங்க இஸ்ரேலில். கட்டடங்களும் நல்லா அகலமாக இருக்குது, சாலைகள் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இஸ்ரேலுக்கு நம்ம போனதில்லை, ஆனால் இது மாதிரி பார்த்துக்கிட்டே தான் உண்டு. சரி, அடி வாங்கிட்டாங்களா? அடுத்து செகண்ட் இயர் போடுவோமா? எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரிப்போர்ட்டு. ஈரான் 1 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய எடை இருக்கக்கூடிய கனரக போர் முனை ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதற்கு இப்போ மாறியிருக்காங்க அப்படிங்கிறது. 3 மணி நேரம் மூச்சு திணற அடி. அதுதான் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. பைமர் ஆசாதி 4 அப்படிங்கிற அந்த நடவடிக்கையின் 37வது அலை ட்ரூ ப்ராமிஸில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பேர் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைபர் ஷெகான், காதர் மல்டி வார்ஹெட் இந்த ஏவுகணைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் 1 டன் பேலோட்டு, ரைட்டா? அதற்கு பிறகு இந்த கோராம் ஷகர் ஏவுகணை ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த ஏவுகணையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி எங்கே பிரசாத் அடித்தாங்க அப்படின்னு கேட்டால் டார்கெட் எங்கன்னா எர்பிலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளம், இங்கே ஈராக்கில். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கா 5வது கடற்படை தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ்லேயே வச்சு அடிச்சிருக்காங்க.
அதற்கு பிறகு டெல்லவீவ் இருக்கக்கூடிய பீர் யாகோவ் அப்படிங்கிற அந்த இடம் ஒட்டு மொத்தமாக கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இந்த இடத்த தூக்கணும் அப்படிங்கிறதுல இந்த டேட்டில் இதை செய்யணும் அப்படிங்கிறத ஈரான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க. 2வது இயர் முடிஞ்சிருச்சா? அடுத்து டொனால்டு ட்ரம்ப் ஒரு பொய்யர் அப்படின்னு யார் சொல்கிறான்னா ஷூமர் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய பொலிட்டீஷியன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். துரதிருஷ்டவசமாக எப்படி 168 குழந்தைகள் ப்ளஸ் 12 ஆசிரியர்கள் இறந்து போனதாக CNN ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல, இவர் 170 அப்படின்னு சொல்கிறார். பலர் குழந்தைகள் உட்பட அனைத்து பெண்களும் பள்ளிக்கூடத்தில் படித்த பெண்கள் எல்லாமே என்ன அது குண்டு வீசி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு இந்த டொமடக் ஏவுகணைகள் தான் பயன்படுத்தினாங்க. இந்த டொமஹக் ஏவுகணை அப்படிங்கிறது ஈரானில் தயாரிக்கப்பட்டது அல்ல, அது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நெதன்யாகு ஒரு பொய் சொல்கிறாருங்கிறத அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியனே ஒத்துக்கிறார். சரி, இதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும்ல, கொடுத்துடலாமா? Tomahawk missiles were responsible for the bombing of an all-girls school that unfortunately killed 170 people, many of them children. சொல்லிட்டார். சரியா? இப்போ அடுத்து 3rd இயர் போடுவோமா? ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானிய சுரங்க பணிகள் நடைபெறுவதை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இப்போ கண்டறிஞ்சிருக்காங்க. என்ன பிரயோஜனம்? ஐயா அடி ரொம்ப பலமாக விடுதுயா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. எண்ணெய் விலை நேற்றைய தினம் 105 115 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போது குறைஞ்சிருக்கு ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்தியா முழுவதும் எண்ணெய் தட்டுப்பாடு தான். ஈரானுடைய அஸ்தார் UUV அப்படிங்கிற நீருக்கடியில் இருக்கக்கூடிய ட்ரோன்களை இயக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு நடமாடக்கூடிய கடற்படை சுரங்கம் போல் அது செயல்படுது. உள்ளுக்குள்ளேயே தரையில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி கடலுக்கு அடியில் கடற்படை சுரங்கங்கள் அமைச்சிருக்காங்க. ஏவுகணைகளும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. கடலுக்கு அடியில் எப்படியா ஏவுகணைகள் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா இங்கிலீஷ் சேனல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரி தமிழ் அந்த மாதிரியான சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கண்டெய்னரை என்ன பண்ணுவாங்க, ஆற்றுக்கு நடுவில் கொண்டு போய் இல்லை ஒரு குட்டைக்கு நடுவில் கொண்டு போய் கண்டெய்னரை போட்டுருவாங்க. ரைட்டா? அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீட்டாக போட்டிங்கன்னா பிளேட் போட்டுடுவாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளே அடியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும். அப்போது அந்த கண்டெய்னரை முழுவதுமாக நீருக்கு அடியில் தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கடலை பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது லைஃப் ஸ்டைல் ஒரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்கும். அது மாதிரி செட்டப்பில் இப்போ கடலுக்குள்ளேயே சுரங்கங்களை அமைச்சிருக்காங்க ஈரான். சரி, இது ஒரு நடமாடக்கூடிய கடற்படை சுரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது மூவிங். இப்போ அந்த கண்டெய்னர் மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அது உங்களால் கற்பனை பண்ண முடியும், பார்த்துருப்பீங்க. அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே கடலுக்குள்ளேயே நீங்கள் மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட சுரங்க நகரங்களை வச்சுருக்காங்களாம். 18 முதல் 25 முடிச்சுகள் வேகத்தை எட்டக்கூடிய பேட்டரி சக்தியில் இயங்கக்கூடிய பல நாட்கள் வரைக்கும் நீருக்கடியிலேயே அது இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கான். எப்படி USS ஆபிரகாம் லிங்கன் கப்பல் ரொம்ப காலம் இயங்கும். 80 நாள் வித்தவுட்டு ஆயில், பெட்ரோலு, டீசல் எதுவுமே போடாமல் 80 நாள் கடலில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணாங்கல்ல, அதே மாதிரி ஈரானும் அப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. முக்கியமான நீர்வழிகளில் திருட்டுத்தனமாக ரோந்து கண்காணிப்பு சுரங்கப்போருக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இது திருடுறதுக்கும் பயன்படுத்தலாம், போருக்கும் பயன்படுத்தலாம், எப்படினாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சில சயின்டிஸ்ட் இந்த சுரங்கங்களை பற்றி விளக்கி சொல்கிறாங்க. அதாவது அண்டர் வாட்டர் ட்ரோன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, மொபைல் நாவல் மைண்ட் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைலை எங்கேனாலும் கொண்டு போகலாம்ல, அது மாதிரி அந்த சுரங்கங்களை எந்த இடத்துக்குனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, 4வது ஏற்படுமா? ஹார்முஸ் ஜலசந்தியில் சுரங்கம் தோண்டுவது குறித்த ஈரானிய அதிகாரி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு, நாங்கள் இன்னும் ஹார்முஸ் ஜலசந்தியில் சுரங்கமே தோண்டலை, போ இவ்வளோ நேரம் நீ சொன்னதெல்லாம் வேஸ்ட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவிற்கு எதெல்லாம் நீ கண்டுபிடிச்சி சொல்கிறியோ அதை IAEA வாட்ச் பண்ணுறாங்க, மற்ற நாடுகள் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் போன உடனே அவங்க இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படும்போது அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே ஈரான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இப்போ கூட பெஜஸ்கியான் அவர்கள் மன்னிப்பு கேட்டார், அட்டாக் பண்ண மாட்டோன்னு சொன்னார், திருப்பி அடிக்கல. அதே மாதிரி தான் ஒரு கடற்படை எங்களுக்கு பூமிக்கடியில் கடற்கடியில் தேவையில்லை. எங்களுக்கு புதிய ராக்கெட்டுகள் மூலியமாகவே இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் சுரங்கம் தோண்ட முடியும், இது ஒரு புதிய தொழில்நுட்பம் அப்படின்னு இன்னொரு பக்கம் வேற மிரட்டுறாங்க. எப்படி ராக்கெட்டுகள் மூலியமாக சுரங்கம் அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீங்க?
நம்மெல்லாம் தரையில் தான் கன்னி வெடிகள் நம்ம ஆளுங்க வச்சுக்கிட்டு திரிவாங்க ஊர்களில். இங்கே இந்தியாவில் முக்கியமான இடங்கள்ல, அதை தாண்டி வெளிநாடுகள்லேயும் அதே செட்டப் தான். இதெல்லாம் எங்கே தரையில் நிறையா படங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, ராக்கெட்டுகள் மூலியமா ஹார்மோ ஜலசந்தியில் சுரங்கம் தோண்ட முடியும். அந்த சுரங்கத்தை தோண்டி என்ன பண்ணுவாங்க, அதில் இதான் கன்னிவெடிகள் தான் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கன்னிவெடிகள் பாருங்கள் எப்படி வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க கடலுக்கடியில், தெரியுதா? இப்போ அதில் சில சாம்பிள்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் கடலில் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கு பாருங்க. இது எல்லாமே கன்னிவெடிகள் தான், ரைட்டா? இதைத்தான் அவங்க வந்து பிளான் பண்ணி பக்காவாக செஞ்சுருக்காங்க. வித்து ப்ரூஃபோட தான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, சரியா? இப்போது வண்டியில் 4 கியர் தானே பிரசாத்து, 5வது கியர் போட போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது நம்ம வண்டி இல்லைங்க, மோடியோட வண்டி. ட்ரம்ப் மற்றும் கருவூலத்துறையினுடைய செயலாளருக்கு பிறகு இப்போது பத்திரிகை செயலாளர் யார், கரோலின் அவர்கள் இப்போ ஒரு மிரட்டல் எடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? மிரட்டல் கூட இல்லை, அசிங்கம், கேவலப்படுத்தி விட்டுருக்காங்க. அனுமதிக்கப்பட்ட ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்துவதற்கு அதுக்கு முன்னாடி யாராவது பிஜேபி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, கமெண்ட் பாக்ஸில் பேட் வேர்ட்ஸில் திட்டிடாதீங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க. அனுமதிக்கப்பட்ட ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்துவதற்கு முன்பு இந்தியா நல்ல நடிகர்களாக இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அப்போது மோடி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க கரோலின் அவர்கள், ஹீஸ் ஆக்டர் அப்படிங்கிறாங்க. அதனால தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து டான்ஸ் ஆட வச்சாங்களோ அப்படின்னு கேள்விகள் நெட்டிசன் கேட்க தான் செய்வாங்க. சரி, நாங்கள் தற்காலிகமாக ரஷ்ய எண்ணெயை ஏற்றுக்கொள்ள அவர்களை அனுமதித்தோம். நாங்கள் சொல்லி தான் அவங்க வாங்குறாங்க, அவங்களால அந்த முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு மிரட்டி பார்க்குறாங்க. இந்தியாவே மிரட்டுறீங்களா? இந்தியாவே மிரட்டி பார்க்குறீங்க பாருங்கள். இதுக்கு எங்கள் மோடி என்ன பதில் சொல்லி கரோலின் அவர்களையும் சரி, அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்களையும் சரி கதிகலங்க வைக்க போகிறாருன்னு பார்க்க தானே போகிறீங்க இந்த மோடி அவர்களோட ஆட்டத்தை. நாம் இத்தகைய அவமானத்திற்கு தகுதியானவர்களா? போயும் ஒரு பத்திரிகையாளர் செயலர் எங்கே அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி, அவங்க வந்து இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் போயிடுச்சு. என்ன பிரசாத் ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறீங்களா? I've spoken to the president about it. Yes, I have spoken to the president about it. And the president and the secretary of treasury அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. Came to this decision because our allies in India, as you know, Lalit, have been good actors. Good actors. Buying sanctioned Russian oil. So as we work to ஓகே, ப்ரூஃப் கொடுத்துட்டேன்னா இதாங்க நடந்தது, இது உண்மையிலேயே நடந்ததுங்க, சரியா? இப்படி ஒரு அவமானத்துக்கு பிறகு இந்தியாவோட குடிமகன் நம்ம என்ன பண்ண முடியும்? நடக்கிறத மக்களுக்கு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஜோர்டான் மற்றும் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போது சீனா வந்து கசியை விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க வீடியோக்கெல்லாம். உண்மையிலேயே இது ஆபத்தானது மற்றும் திகிலூட்டக்கூடியது. இது மாதிரி தான் அமெரிக்கர்கள் சவுதி அரேபியா விட்டு ஓடிட்டாங்க, கத்தாரை விட்டு ஓடிட்டாங்க, யுஏஇ விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இருந்தாலும் ஈரான் துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதாங்க லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். நிறையா சேட்டலைட் சேனல்களே நம்முடைய நியூஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிது. மிக்க மகிழ்ச்சி. அதே சேட்டலைட் சேனல்லேருந்து வந்த சக செய்தியாளன் தான் நான் அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு பெருமை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ்
தொடர்புக்கு 7299079991.